அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது? கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கனவு கோட்டையை கட்டி இழந்த சக்திகள் அனைத்தையும் வீணடித்த சூழ்நிலையில் அவை அனைத்தையும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக எவையெல்லாம் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்களில் மிக வலிமை வாய்ந்த 2 கிரகங்களாக கருதக்கூடிய குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் வீற்றிருப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு விழக்கூடிய இந்த தருணத்தில் 3 கிரகநிலைகள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது அந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு மங்கள யோகம், குரு சுக்கிர மங்கள யோகம், குரு சுக்கிர யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவானின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும். குடும்ப ரீதியாக குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்குங்க. குடும்பத்தில் மூத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதற்கு பிறகு தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் என எந்த பணியாக இருந்தாலும் அது ரீதியான முடிவுகளையும் அந்த செயல்களையும் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது நல்ல பலனும் வெற்றியும் கிட்டக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் நிச்சயமாக சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகுங்க. ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள்ல இருந்து நல்லதொரு மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பதட்டமான சூழ்நிலைகள் அனைத்தையும் பதட்டம் இல்லாமல் தெளிவாகவும் குழப்பம் இல்லாமல் மிக எளிமையாக நேர்த்தியாக எதிர்கொண்டு அவற்றை வெற்றி பெறக்கூடிய இனிமையான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி மிக வலுவாக 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 7.5 சனியின் காரணமாக பட்ட சிரமங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மற்றவர்களை நம்பி ஏமாந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. கடன் சார்ந்த தொல்லைகள், இழந்த சொத்துக்களை மீட்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக மன ரீதியாக மன அழுத்தம், மன போராட்டத்தை சந்தித்து வரக்கூடியவர்களுக்கு மன மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக சனி பகவான் 3இல் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரியங்களையும் தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்படாமல் குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது அவற்றின் பலனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் நிதி சார்ந்த நெருக்கடிகள், சிரமங்கள் விலகி வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. செலவு அதிகரித்தாலும் கூட கடன் ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த தருணத்தில் நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது மற்றவர்களை விட்டு விலகி இருப்பது, புறக்கணித்த நிகழ்வு போன்ற அனைத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பெரும்பாலும் பிரச்சனைகள் எப்படி ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது மற்றவர்களிடம் ஒப்பிடுகையிலும் தன்னுடைய நிலையை ஒப்பிட்டு பார்க்கையிலும் தான் பெரும்பாலான பிரச்சனைகள் ஏற்படுகிறதுங்க. அதிலும் குறிப்பாக மதிப்பெண், படிப்பு, வேலை, தொழில், உறவு என பல்வேறு வகையில ஒப்பிடுகையால் ஏற்பட்ட கம்பாரிசனால் ஏற்பட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பிடிவாத குணத்துடன் அனைத்து விதமான வெற்றிகளையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாறுகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். அதிலும் குறிப்பாக
குறிப்பாக இந்த தருணத்தில் சந்திரன் 7, 8, 9 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. வாரத்தின் துவக்கத்திலும் இறுதியிலும் வலுவாக இருக்கக்கூடிய சந்திரன் 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரன் அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் போது மட்டும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே ஒரு முறைக்கு இருமுறை இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல தேவையற்ற வாக்குவாதங்கள் போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடும் போது கவனம் செலுத்த வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி சந்திரனின் அமைப்பு மிக அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ளது. பொதுவாகவே வேலை இல்லை, தொழில் ரீதியாக வருமானம் இல்லை, சிரமம் என்றால் நிச்சயமாக அதற்கு 2, 6, 10, 11 ஆகிய இடங்கள் வலுவிழந்து இருப்பதுதான் காரணம். ஆனால் இந்த தருணத்தில் மோட்சக்காரகர் என்று அழைக்க சொல்லக்கூடிய நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக ஜீவனஸ்தானம் ஆகிய 10ல் அமர்ந்திருக்கிறாருங்க. 10ஆம் இடம் வலு பெறக்கூடிய இந்த தருணத்துல வேலை இல்லை, வருமானம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு, வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகளை நிவர்த்தி செய்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் இடம் தனஸ்தானத்தை மிக வலுப்படுத்துகிறார். தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்துல தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. மேலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ராகு வீற்றிருக்கிறாருங்க. ராகு சுகஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் சற்று பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே ராகுவின் அமைப்பை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியில் 3 கிரக நிலைகள் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக கருத முடியாது. ஏனென்றால் செவ்வாய், அவருடன் சூரியன், புதன் போன்ற கிரக நிலைகள் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் தவறான தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தவறான தொடர்பு காரணமாக சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க. எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கட்டுப்பாடுகள் பலவற்றை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. உங்களது கடமையை சரிவர செய்ய இயலாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகலாம். எனவே இந்த தருணத்தில் சற்று அதீத விழிப்புணர்வுடன் இருப்பதால் அவற்றை தவிர்த்து உங்களது இலக்கான கனவு கோட்டையை அடைவதோடு மட்டுமல்லாது இழந்த சந்தியை மீட்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு.